Hello viewers, இந்த வீடியோவில் நம்ம ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட்டோட நம்பர் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் டினோட் பண்ணியிருப்பாங்க. இதில் இந்த சைன் தான் வந்து ரூட் சைன், ஆல்சோ நோன் அஸ் ரேடிக்கல். ஸோ இதோட நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரூட் சைன், தட் இஸ் ரேடிக்கல். அண்ட் இதோட நம்பர் ரூட் இன்சைடு உள்ள நம்பர் இதுதான் வந்து பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ when a number is multiplied by itself, then the product is called the square of that number, which means இப்போ இங்கே பாருங்கள் 5 இருக்குது, 5 வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா which means 5 into 5 that is equal to 25. So it means இதோட பவர் வந்து 1 இருக்கிறது தான் மீனிங். So this can also be written as 5 square is equal to 25. So when a number is multiplied by itself, so 5 into 5 இதுதான் ஸ்கொயர்டுன்னு சொல்லுவாங்க. So 5 squared that is equal to 25. So இந்த ஸ்கொயர் வந்து இங்கே டிரான்ஸ்போஸ் ஆச்சுன்னா ரூட் சைன் ஆகிட்டு 25. ஸோ ரூட் ஆஃப் 25 ஓட வேல்யூ என்னென்னா 5. ஸோ அதுதான் இங்கே நம்ம வந்து சிம்பிளாக டினோட் பண்ணியிருக்கோம். 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து 25, பிகாஸ் 5 into 5 is 25. தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 is 5. ஸோ 5 square is 25, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 is 5. ஸோ ஆல்ரெடி நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம், நம்பர் மல்டிப்ளைட் பை இட் செல்ஃப். ஸோ எனி நம்பர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7 எடுத்திங்கன்னா 7 cross 7 that is equal to 7 square is equal to 49. In the case of 11 squared is equal to 121. ஸோ இதை நீங்கள் எப்படி ரீட் பண்ணலான்னா 7 to the power of 2னு ரீட் பண்ணலாம், or else 7 raised to the power 2, or else 7 squared. இந்த 3 waysல நீங்கள் எந்த மாதிரி வேணால் நீங்கள் இதை ரீட் பண்ணலாம். So now we'll see what is perfect square or a square numbers. So எப்போ வந்து perfect square ன்னு சொல்லுவோம் தெரியுமா? A number is called a perfect square if it is expressed as square of a number. For example, இங்கே பாருங்க 1 square is equal to 1 into 1, that is equal to 1. Likewise 2 square, 3 square, 4 square. So இந்த மாதிரி this is expressed as the square of a number. 2 cross 2 that is equal to 4, 3 cross 3 is equal to 9, then 4 cross 4 is equal to 16, till 10 வரைக்கும் எழுதிருக்கோம். 10 square is equal to 100. ஸோ till 20 ஸ்கொயர் வரைக்கும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் நீங்கள் எக்ஸசைஸ் ப்ராப்ளமில் பண்ணணும்னா அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 11 square can be written as 11 into 11, so that is equal to 121. 12 square can be written as 12 into 12, that is equal to 144, which means உங்களுக்கே தெரியும் ரூட் ஆஃப் 144 எடுத்தால் that is equal to 12. Likewise till 20 square இருக்கு, that is equal to 20 into 20, which gives 400. So a number is called a perfect square if it is expressed as the square of the number. Now we will see the properties. ஸோ நம்ம எப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம்னா இப்போ ஸ்கொயர் நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ இதோட ரிசல்ட் இருக்க பாருங்கள், இதுதான் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ். இந்த ஸ்கொயர் நம்பர்ஸோட யூனிட்ஸ் பிளேஸ், இதோட லாஸ்ட் பிளேஸ் பாருங்கள் 1 4 9, இதோட லாஸ்ட் டிஜிட் யூனிட்ஸ் பிளேஸ் வந்து 6, இதோடது வந்து 5, இதோடது 6 9 4 1 0. ஸோ எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதோட யூனிட் ஸ்பேஸ் வந்து இந்த நம்பர் கீழே தான் ஃபாலோ ஆகும். ஐ மீன் நம்ம பார்த்தோம்ல யூனிட் ஸ்பேஸில் இருக்க நம்பர்ஸ் 1 4 9 6 5 0 அதுதான். பட் ஸ்கொயர் நம்பர் இஃப் இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னு நீங்கள் எப்போ சொல்லலாம்னா அதோட ஸ்கொயர் நம்பர் வந்து யூனிட்ஸ் பிளேஸோட வேல்யூஸ் வந்து ஆல்வேஸ் 2 3 7 or 8 இருந்ததுன்னா நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இப்போ ஈவன் நீங்கள் வந்து 11 to 20 அதோட வேல்யூஸ்லேயும் பாருங்கள், யூனிட்ஸ் பிளேஸில் பாருங்கள் 1
4 9 6 5 0. So இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன்னா, if a number is a square number then its units place will always ends with 0 1 4 6 and 9. நம்ம இங்கே யூனிட்ஸ் பிளேஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். 0 1 4 5 6 or 9 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஈவன் 19 கூட இது யூனிட்ஸ் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா 9. பட் 19 வந்து இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். நம்ம இங்கே பார்த்திங்கன்னா 16 தென் 25 வந்துடுச்சு, 19 கிடையாது. ஸோ 19 வந்து இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் 19 வந்து நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ நான் கன்க்ளூஷன் என்னென்னா, if a number unit digits ends with 0 1 4 5 6 and 9 இருந்ததுன்னா then it is not mandatory or necessary to be a square number இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் ஸ்கொயர் நம்பர் வந்துட்டு பட் if a number is a square number இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட யூனிட்ஸ் பிளேஸ் வந்து 0 1 4 6 9 தான் இருக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இது 11 ஸ்கொயர், இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ இதோட யூனிட் பிளேஸில் பாருங்கள் 1 இருக்குது. அதே மாதிரி 12 ஸ்கொயரோட வேல்யூ 144. ஸோ இதோட யூனிட்ஸ் பிளேஸ் வந்து 4. ஸோ ஸ்கொயர் நம்பராக இருந்தால் கண்டிப்பாக அதோட யூனிட்ஸ் பிளேஸில் வந்து இந்த வேல்யூஸாக தான் இருக்கும். பட் இப்போ நம்பர்ஸ் இப்போ ஜென்ரலாக ஒரு நம்பர் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு 0 1 4 5 6 9 இந்த மாதிரி நம்பர் இருந்தால் இட் இஸ் நாட் மேண்டேட்ரி ஆர் நெசசரி டு பி அ ஸ்கொயர் நம்பர். அதுதான் நம்ம இங்கே கண்டிஷன்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருந்தால் கண்டிப்பாக அதோட வேல்யூஸ் வந்து யூனிட் பிளேஸ் வந்து கண்டிப்பாக இந்த நம்பருக்குள்ளே தான் ஃபாலோ ஆகும். நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் கண்டிப்பாக அதோட யூனிட் பிளேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். Then squares of even numbers are even, then squares of odd numbers are odd. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ்னால் 2 4 6 8 are all ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் ஆஃப் அந்த ஸ்கொயர் நம்பரோட ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா ஈவனாக தான் இருக்கும். ஸோ 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, 4 ஸ்கொயரோட வேல்யூ 16, 16 is a even number. Then 36 வந்து ஈவன் நம்பர், 64 is a even number. But whereas square of odd number பாருங்க 3 square, 5 square, 1 square, 9 square இது எல்லாமே odd numbers. அதோட ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா odd numbers தான் ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ இதோட கன்க்ளூஷன் என்னென்னா some squares of even numbers are even, squares of odd numbers are odd. So a number multiplied by itself. ஸோ இது வந்து 9 cross 9 பண்ணோம், that is equal to 9 square. அதோட ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா 81. ஸோ இப்போது இதோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இதுவும் ஸ்கொயர் தான் பண்ணியிருக்கோம். -9 into -9 that is equal to parenthesisல போட்டிருக்கோம் -9 the whole square. We already know that minus into minus வந்து plus 9 into 9 81. ஸோ அதோட ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா 80 ப்ளஸ் 81 தான் இதோட ரிசல்ட்டும் ப்ளஸ் 81. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவில் தான் வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 9. இது எப்படி ரீட் பண்ணணும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 9. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ், இதை நீங்கள் எப்படி ஈக்குவல்னா 81 ஹோல் டு த பவர் 1/2ன்னு எழுதலாம். ரூட் ஆஃப் 81 எழுதினாலும் ஒன்று தான், 81 டு த பவர் 1/2 எழுதினாலும் இட் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட்டுன்னு தான் மீனிங். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஆஸ் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம், ஆர் எல்ஸ் எக்ஸ் ரேஸ் டு த பவர் 1/2ன்னு எழுதலாம். ஸோ இதோட கன்க்ளூஷன் தான் எழுதியிருக்கேன். when a negative number is multiplied by itself, இங்கே பாருங்கள் -9 multiplied by itself, சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா by itself and an even number of times. even number of timesனால் இது 2 times மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். லைக் தட் நீங்கள் ஈவன் 4 times மல்டிப்ளை பண்ணாலும் the product is positive. இங்கே ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதை தான் இங்கே வந்து நோட் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ when a number is multiplied by itself, that too in addition to that even number of times பண்ணணும். odd number of times பண்ணிங்கன்னா இப்போ -9 into -9 இன்னும் -9 இருந்ததா அதோட ரிசல்ட் வந்து ப்ராடக்ட் will always be நெகட்டிவாக இருந்திருக்கும். பட் ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும்.
Now we'll see whether this number is a perfect square number or not a perfect square number. So perfect square number இருந்ததுன்னா கண்டிப்பாக அதோட யூனிட் பிளேஸ் வந்து நம்ம என்னவா நம்பர்ஸாக இருக்கும் நமக்கு தெரியும். பட் நம்ம இங்கே வந்து யூனிட் பிளேஸ் 6ன்னு இருக்குது. இதை வச்சுட்டு இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இல்லையான்னு நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஸோ நார்மலாக வந்து ஸ்கொயர் ரூட் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து லார்ஜர் நம்பராக இருந்தால் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணணும்னு இருக்குது. இந்த மாதிரி 4 டிஜிட் நம்பராக இருந்தால் அதர் மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ காமன்லி 2 மெத்தட் இருக்குது. ஒன் இஸ் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், prime factorization method, and the second one is long division method. So இந்த 2 மெத்தட் படி தான் இந்த மாதிரி ரூட்டோட ரிசல்ட்ஸ்லாம் கண்டுபிடிப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு prime factorization மெத்தட் படி நான் போட்டிருக்கோம். ஸோ 3136 ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு இனிஷியல் நம்பர் வந்து 2. ஸோ 2 வச்சுட்டு நான் அந்த டிவிஷன் போட்டிருக்கோம். ஸோ இது தெரியாதவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஸோ இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 3136ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதோட வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதியிருக்கோம். இதை பேராக எழுதியிருக்கோம். ஸோ இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இது பேர் இருக்கிறது வந்து ஸ்கொயர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதோட வேல்யூ 1ஆக மாறிடும். ஐ மீன் 2 1 டைம்ஸாக மாறிடும். ஸோ 2 × 2 1 டைம், 2 × 2 1 டைம், தென் 7 × 7 ஒரு டைம் எழுதிட்டு இதோட ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா 56. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3136 இஸ் ஈக்குவல் டு 56, விச் மீன்ஸ் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 56 ஸ்கொயர் தான் வந்து 3136. இதுவே நீங்கள் மறுபடியும் இந்த டேரெக்டாக இந்த மாதிரி எழுதலாம். இல்லை நீங்கள் இந்த ஸ்டெப் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் எப்படி மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணலன்னா எக்ஸ்பனன்ட் லா படி உங்களுக்கே தெரியும் 2 raised to the power 1 இது எல்லாமே 2 raised to the power 1. ஸோ 2 ப்ராடக்ட் இருக்கும்போது பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பனண்ட்டை ஆட் பண்ணணும். இது 6 டைம்ஸ் 2 இருக்கனால ஸோ 2 raised to the power 6 into 7 raised to the power 2 டைம்ஸ் இருக்குது. தென் ஸ்கொயர் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இதை மறுபடியும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 raised to the power 3 whole raised to the power 2. இது வந்து உங்களுக்கு தெரியும் பவர் ஆஃப் பவரில் எக்ஸ்பனண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்.